எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல கையெழுத்து நம்ம தலையெழுத்த மாத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஒரு டாக்டர் கையெழுத்தை பத்தி பேசுறாரா, இது என்ன வட துருவமும் தென் துருவமும் மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் இதுக்கான விடையை பின்னாடி சொல்றேன். ஆனா கையெழுத்து பற்றி படிக்கிறதே ஒரு தனி துறைங்க. அதுக்கு பேரு கிராஃபாலஜி. இந்த கையெழுத்து குறித்து நம்ம படிக்கிறது மூலமா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ புதுசா ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த தொழில உங்களோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாளி நல்ல நேர்மையானவரா நம்பகமானவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட குடும்பத்துல உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும், ஏன் உங்க கணவனோ மனைவியோ எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். உளவியல் ரீதியா நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நல்லா பேசக்கூடியவர், நல்ல முயற்சி உடையவர், வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா, அதாவது எப்பவுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற அந்த நல்ல திங்கிங், நல்ல நினைவுகள், நல்ல யோசனைகள் உடையவரா, இல்ல கெட்ட திங்கிங் பெசிமிஸ்ட் சொல்லக்கூடிய எதுலயுமே அவநம்பிக்கையோட வாழ்க்கையை நெகட்டிவா பாக்குறவரா அப்படிங்கறத உங்க கையெழுத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, நிறைய கம்பெனிகள் கூட ஒருத்தருக்கு வேலை கொடுக்கும்போது அந்த வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க பல்வேறு டெஸ்ட்கள் வைக்கிறாங்க. அதுக்கு மேல அவங்களோட கையெழுத்தையும் அவங்க ஆராய்ச்சி செஞ்சு பாக்குறாங்க. இந்த கையெழுத்து எப்படிப்பட்ட கையெழுத்து, அதை வச்சு இவங்களுக்கு வேலையை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுல கையெழுத்துக்கு ஒரு பங்கு உண்டு. ஈவன் குற்ற செயல்கள், கிரிமினல் கேசஸ்ல கூட இந்த கையெழுத்து குறித்த ஆராய்ச்சிகள் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. சோ இந்த கிராஃபாலஜி அப்படிங்கிற துறை மிகப்பெரிய துறை. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் தமிழ் இரண்டிலையுமே எழுதக்கூடிய கையெழுத்து உடையவர்களுக்கான வீடியோ பதிவு இது. சோ இதை வச்சு இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை நம்ம கையெழுத்து மூலமா தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதல் விஷயம், இந்த உங்களோட கையெழுத்து சிக்னேச்சர். என் பேர் கார்த்திகேயன்னா KRTH அப்படின்னு நான் எழுதுவேன். ஒரு டைப் ஆஃப் ஸ்லாண்ட்ல எழுதுவேன், நான் ஒரு ஸ்டைல்ல எழுதுவேன். சோ சில பேர் அவங்களோட பேரு, அவங்களோட ஃபேமிலி பேரையும் சேர்த்து வச்சு எழுதுவாங்க. சில பேர் அவங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எழுதுவாங்க. சோ அந்த முழு சிக்னேச்சர், முழு கையெழுத்தை ஒரு பேப்பர்ல போட்டு வச்சுக்கோங்க. உங்களோட கையெழுத்து இதை வச்சு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் உங்களோட பார்ட்னர், ஒரு பிசினஸ் பார்ட்னர் இருக்கிறாரு, அவரை நீங்க நம்பகத்தன்மை வாய்ந்தவரா அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அவங்களோட கையெழுத்தை பாருங்க. இப்ப அவங்களோட கையெழுத்து நார்மலான ஹேண்ட் ரைட்டிங், அவங்களோட நார்மல் கையெழுத்து ஏதாவது எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த எழுத்துக்களும் கையெழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சோ அவங்க நம்பகத்தன்மை வாய்ந்தவங்க அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஆனா கையெழுத்து கச்சா முச்சான்னு சம்பந்தமே இல்லாம இருக்குது. ஆனா அவங்களோட நார்மல் கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங்கிறது வேற மாதிரி இருக்கு, கையெழுத்து அப்படியே வேற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவங்க உளவியல் ரீதியா ஏதோ சம்திங் ராங், அவங்க ஏதோ உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த கையெழுத்து காட்டுது. சோ என் பேரு கார்த்திகேயன் அப்படிங்கறத நான் இந்த மாதிரி எழுதுறேன்னா, சோ இப்ப இதுல என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, இப்போ இந்த கையெழுத்து போடக்கூடிய நான் நம்பகத்தன்மை வாய்ந்தவன் கிடையாது அப்படிங்கிறது தான். அடுத்த ரெண்டாவது விஷயம், இப்போ ஒரு ஃபேமிலியில இப்ப ஃபேமிலி நேம் வச்சு நம்ம கையெழுத்து போடுவாங்க. சிதம்பரம் அப்படின்னு போட்டு சிதம்பரம் சொக்கலிங்கம் அப்படின்னு போடுறாங்கன்னா சிதம்பரம் சொக்கலிங்கம் அப்படின்னு எழுதுறோம். இது ஒரு கையெழுத்து, அதுக்காக போடுறேன் ஜஸ்ட். இந்த சிதம்பரத்துக்கும் இப்போ சிதம்பரம் அப்படிங்கிறது பையன், சொக்கலிங்கம் அப்படிங்கிறது அப்பா. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த இடைவெளி அப்படிங்கிறது கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்ல சுமூகமான உறவுல இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இடைவெளி அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இந்த அளவு நிறைய கேப் வர அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லைன்னு அர்த்தம். சோ அதே மாதிரிதான் இப்போ மனைவி அவங்க கணவன் பேரை சேர்த்து எழுதுறாங்க அப்படின்னா பக்கமா இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல அனோனியம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப இடைவெளியை விட்டு எழுதுறாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல அனோனியம் இல்லைன்னு அர்த்தம். சோ இதெல்லாம் சும்மா ஒரு காமெடி கிடையாதுங்க. கண்டிப்பா இது ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்ட சில விஷயங்களை மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இது கிராஃபாலஜியோட பிரின்சிபல்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஸ்டைல். எந்த மாதிரி ஸ்டைல், என்னடா போர்ட்ல விஜய் அஜித்னு எழுதிட்டு ஸ்டைல்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இது கையெழுத்து சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த பேர்ல இப்போ இந்த எழுத்தையும் பாருங்க, இந்த எழுத்துக்களையும் பாருங்க, உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ், ஒரு வேறுபாடு தெரியுது. இப்போ இந்த எழுத்துக்கள்ல எப்படி இருக்கு பாருங்க, இந்த ஆங்கிள், இந்த கோடுகள் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. இப்போ வாங்கிறதுல இந்த இடத்துல எவ்வளவு ஷார்ப்பா போகுது, இந்த இடத்துல ஒரு ஷார்ப்பான கோடு. சோ எல்லாமே ஒரு ஷார்ப்பான கோடுகளா இருக்கு பாத்தீங்களா. எழுத்துக்கள்ல கூர்மையா எழுதக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அவங்க ரொம்ப அதீதமான கோபம், ஆனா அதீதமான ஆற்றலும் உள்ளவங்க, ஒரு விஷயத்த வேகமா செய்யணும் முடிக்கணும் அப்படிங்கிற தீவிரமான எண்ணம் உடையவங்க அப்படின்னு நாம இவங்கள சொல்லலாம்.
இதே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எழுத்துக்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான லைன்ஸ் கிடையாது. இது வந்து குண்டு குண்டா நிறைய வளைவுகள் கொண்ட ஒரு கையெழுத்து. சோ இந்த மாதிரி குண்டு குண்டா வளைவுகள் கொண்ட ஒரு கையெழுத்து எழுதுறவங்க வந்து இந்த அளவுக்கு வேகமாகவும் கோபமாகவும் இருக்க மாட்டாங்க. இவங்க வந்து வாழ்க்கையை வந்து ஒரு ரிலாக்ஸ்டா ஒரு பொறுமையா நிதானமா அவங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போகக்கூடியவங்க இந்த கையெழுத்து உடையவங்களா இருப்பாங்க அப்படிங்கறது ஆராய்ச்சி. இப்போ அடுத்த ஸ்டைல் வந்து எப்படி நீங்க எழுதுனீங்கிறது, அதாவது ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதிருப்பீங்க, நான் கோடு போடாத பேப்பர்ல எழுத சொன்னேன். சோ நீங்க அப்படி எழுதும்போது உங்க வார்த்தைகள்லாம் எப்படி போச்சு, அதாவது ஒரே நேரா இருந்துச்சா அந்த வெள்ளை பேப்பர்ல, இல்ல அந்த வார்த்தைகள் இப்படி மேல் நோக்கி போச்சா, இல்ல அந்த வார்த்தைகள் கீழ் நோக்கி போச்சா அப்படிங்கறத வச்சு சில விஷயங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இந்தியா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து எப்படி போயிட்டு இருக்கு, இந்த வார்த்தை எப்படி போயிட்டு இருக்குன்னா மேல் நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி மேல் நோக்கி போகக்கூடிய தன்மையில் எழுதக்கூடியவங்களுக்கு பொதுவா வந்து அவங்க வந்து ஒரு ஆப்டிமிஸ்ட், அதாவது வாழ்க்கையை வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவா நம்பிக்கையா பார்க்கக்கூடியவங்க, வாழ்க்கையில எப்பவுமே வந்து நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவங்க இந்த மாதிரி வலது பக்கம் மேல் நோக்கி போற மாதிரி எழுதுவாங்க. இதே வந்து கீழ் நோக்கி போற மாதிரி உங்க வார்த்தைகள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எளிதில் மனச்சோர்வு அடையக்கூடியவர்கள், டிப்ரஸ் ஆகக்கூடியவங்க, அதாவது பெசிமிஸ்ட், வாழ்க்கையை எப்பவுமே ஒரு அவநம்பிக்கையாவே பாக்குறவங்க. இது நடக்குமா, இது நடக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நெகட்டிவா நம்மளுக்குள்ள நினைக்கிறது வந்து பெசிமிஸ்டிக் அட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனால எந்த மாதிரி உங்க வார்த்தைகள் எந்த டைரக்ஷன்ல போகுது, மேல் நோக்கி போகுதா கீழ் நோக்கி போகுதா அப்படிங்கறத வச்சியும் நம்ம பர்சனாலிட்டி, நம்ம குணாதிசயம் என்னங்கறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஸ்டைல் இது வரைக்கும் தமிழ்லயே பார்த்தோம், கொஞ்சம் இங்கிலீஷும் பார்ப்போம். இது மூணாவது ஸ்டைல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்கு, எழுத்துக்கள் எப்படி எழுதிருக்கிறோம், அதாவது இது வந்து எழுத்துக்களே சாய்வா இருக்கு, இப்படி சாய்வா எழுதியிருக்கிறோம், இடது பக்கமா சாஞ்ச மாதிரி இருக்கிறது இந்த எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் வலது பக்கமா சாஞ்ச மாதிரி இருக்கு. இது உங்களால பார்க்க முடியுது இல்லையா? சோ இந்த மாதிரி வலதுபுறமா சாய்ந்து எழுதக்கூடியவங்க, இந்த எழுத்துக்கள் எழுதக்கூடியவங்க பொதுவாகவே வந்து அவங்க வந்து தன்னோட உணர்வுகள் என்னங்கிறத வெளியே காட்டக்கூடியவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நினைப்பு உடையவங்க. இதே இடது பக்கம், அதாவது வலது கையில் எழுதக்கூடியவங்க திருப்பி எழுதினாங்கனாவே அது வந்து ஒரு நல்ல அறிகுறி கிடையாது. அவங்க வந்து தங்களோட உணர்வுகளையும் வெளியே அவ்வளவு சீக்கிரம் காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் நெகட்டிவான ஆட்டிடியூட் உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரி இடது பக்கமா சாஞ்சாப்ப எழுதுவாங்க அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சி. நேரா எழுதுனாங்கன்னா அவங்க வந்து ஒரு தர்க்க ரீதியா செயல்படுறவங்க, லாஜிக் யூஸ் பண்றவங்க, ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து உணர்ச்சி பூர்வமா முடிவெடுக்க மாட்டாங்க, ஒரு லாஜிக் யூஸ் பண்ணுவாங்க, தர்க்க ரீதியா சிந்தித்து செயல்படுறவங்க தான் வந்து நேரா எழுதுவாங்க. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம், மூணாவது விஷயம், சைஸ். இந்த நம்ம எழுத்துக்களோட அளவு எவ்வளவு பெருசா எழுதுறோங்கிறது, நம்ம ரொம்ப பெருசா குண்டு குண்டா எழுதுறோம் அப்படின்னு வைங்களேன், அவங்க வந்து அதிக சுயமரியாதை உள்ளவங்க, நல்ல விழிப்புணர்வோட செயல்படுறவங்க, எக்ஸ்ட்ரோவர்ட், அதாவது வெளிமுக சிந்தனையாளர்னு சொல்லுவோம். ஒரு வெளியிடத்துக்கு போறோம், தெரியாத மனுஷங்களா இருந்தாலும் நல்ல கலகலன்னு பேசுவாங்க, சிரிச்சு பேசுவாங்க, பழகுவாங்க, சீக்கிரமா அவங்களுக்கு நண்பனாவும் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவோம், வெளிமுக சிந்தனையாளர். சோ இவங்க வந்து ஒரு டைப்னா, இதுக்கு நேர் மாறா இருக்கவங்க தான் ரொம்ப குட்டி குட்டியா எழுதுறாங்க, ரொம்ப சின்ன சின்னதா எழுதுறாங்க அப்படின்னா அவங்க அதிக கூச்ச சுபாவம் உடையவர்கள். அதான் இன்ட்ரோவர்ட் சொல்லுவோம். அதாவது இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு ஆப்போசிட் இன்ட்ரோவர்ட், உள்முக சிந்தனையாளர். எதையும் மனசுல நினைப்பாங்க, நிறைய நினைப்பாங்க, ஆனா அவ்வளவு சீக்கிரம் வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க. ரொம்ப விவரமானவங்க, ஆனா ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க என்ன சொல்றீங்கிறதுல நல்லா கவனிப்பாங்க, நல்லா கணிப்பாங்க, ஆனா அது வெளியே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி வந்து இந்த சிறிய எழுத்துக்கள்ல எழுதுறவங்க. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஆவரேஜ் நடுநிலையான சைஸ்ல எழுத்துக்கள் எழுதக்கூடியவங்க வந்து பொதுவா வந்து இவங்க வந்து ஒரு சரிசமமானவங்க, எதையும் விட்டு கொடுத்து போறவங்க. சோ இந்த சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 2 to 3 மில்லிமீட்டர் அளவுல அவங்களோட எழுத்துக்களோட சைஸ் இருக்கு அப்படின்னு வைங்களா. அவங்க வந்து ஒரு நார்மல் சைஸ்ல எழுதுறாங்க. சோ பொதுவா அவங்க வந்து ஒரு பேலன்ஸ், ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறவங்க. இந்த ரெண்டு குணங்களும் இவங்களுக்கு மிக்ஸ்டா இருக்கும். அடுத்து நாலாவது விஷயம், ஸ்பேஸ், இடைவெளி. ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையில நார்மலாவே எழுதும் போது எவ்வளவு இடைவெளி விடுவோம். இந்த இதுல வந்து முயற்சி உடையார் அப்படிங்கிறதுக்கு இடையில அதிக இடைவெளி விட்டுருக்கிறேன். ஆனா இங்க பாருங்க, இகழ்ச்சி அடையாருக்கு இடையில ரொம்ப குட்டி இடைவெளி. சோ இந்த மாதிரி அதிக இடைவெளி விட்டு எழுதுறவங்க பொதுவா எப்படின்னா, அவங்க வந்து எப்பவுமே சுதந்திரத்தை அதிகமா விரும்புறவங்க, தனிமையை விரும்புறவங்க. அவங்களுக்கு வந்து அதிகமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இதுக்கு நேர் ஆப்போசிட், இந்த கம்மியான கேப் விடுறவங்களுக்கு எப்பவுமே நிறைய நண்பர்கள் இருக்கணும்.
இப்போ இந்த குரூப் அதிகமா இடைவெளி விட்டு எழுதுறவங்களை வந்து ஒரு தீவுல விட்டுட்டு அவங்க வந்து எதுவுமே இல்லாம அவங்க கிட்ட ஒரு புக்கு குடிக்கிறதுக்கு டீ அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து புக்கு படிச்சுக்கிட்டு அவங்க தனிமையை நல்லா விரும்பி ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே தீவுல இவங்களை கொண்டு போய் விட்டீங்கன்னா 2 நாள்ல பைத்தியமே பிடிச்சுக்கோங்க. ஏன்னா யார்ட்டையும் பேசாம இருக்கிறதுனாலே அவங்களால முடியாது, பைத்தியமே பிடிச்சுக்கோ. அடுத்த 5வது விஷயம், சில ஆங்கில எழுத்துக்களுக்கு நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படிங்கறத வச்சு சில கணக்குகள் சொல்றாங்க. அதாவது ஒரே லெட்டர் எடுத்துக்கும். ஆங்கில எழுத்து ஐ அப்படிங்கறத எப்படி எழுதுவோம், நாம இந்த ஐ அப்படிங்கறத இப்படி எழுதுவோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஐல வந்து எந்த இடத்துல நம்ம புள்ளி வைக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து நீங்க எப்படிப்பட்டவர்னு சொல்லலாமாமா. இப்போ வந்து இந்த புள்ளி வந்து ஐல இருந்து ரொம்ப மேல வச்சோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல கற்பனா சக்தி அதிகம் உள்ளவராமா. ஆனா இந்த ஐ வந்து ரொம்ப இந்த லைனுக்கு பக்கத்துல இந்த வச்சோம் அப்படின்னா வந்து நீங்க வந்து எதையுமே முன்னேற்பாடோட நல்லா பிளான் பண்ணி மெதுவா பொறுமையா செய்யக்கூடியவங்க. சோ அதனாலதான் இந்த ஐய இந்த புள்ளியை ரொம்ப பக்கமா வைக்கிறீங்க. சில பேர் வந்து இந்த ஐ புள்ளியாவே இல்லாம இப்படி ஒரு கோடு மாதிரி போடுவாங்களாமா. இந்த மாதிரி கோடு மாதிரி போடக்கூடியவங்க வந்து எதிலுமே அவசர கொடுக்க ரொம்ப அவசரப்படுறவங்க இந்த மாதிரி கோடு மாதிரி போடுவாங்களாமா. அடுத்து கடைசியா இதே புள்ளியா வைக்காம இந்த மாதிரி ரவுண்ட் மாதிரி போடுறவங்க வந்து குழந்தை மாதிரி ஒரு ஆர்வம், வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வம் மிகுதியாவே இருப்பாங்க. பிளஸ் அந்த ஆர்வம் மட்டும் இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வையும் இருக்கும் அதுல. இதனால இது எப்படி நாளைக்கு வரும், எப்படி வரும், இது கரெக்டா வருமா, சரியா வருமாங்கிற தொலைநோக்கு பார்வையும் உடையவங்க இந்த மாதிரி ஐ வந்து போடும்போது புள்ளி வைக்கிறதுக்கு பதிலா ஒரு ரவுண்ட் போடுவாங்களாமா. அடுத்த விஷயம், நம்ம ஆங்கில எழுத்து டி, ஸ்மால் லெட்டர் டி போடுவோம். சோ இந்த டீல வந்து இந்த கோடு இருக்கு பாத்தீங்களா, இந்த கோடு எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்து உங்களை பத்தி சொல்லிடலாம். இப்ப இந்த கோடு இப்ப எங்க இருக்குன்னா இந்த டீல வந்து நல்லா மேல போட்டிருக்கிறேன் நானு. சோ இந்த மாதிரி மேல போடுறவங்க, டீ போடுறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா மிக உயரிய லட்சியம் வாழ்க்கையில வச்சிருக்கிறவங்க, மிகப்பெரிய இலக்கு வாழ்க்கையில அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டீயோட கோடு மேல போடுவாங்களாமா. இப்போ வந்து டீயை வந்து நடுவுல போட்டிருக்கிறேன். சோ இப்படி நடுவுல போடுறவங்க வந்து வாழ்க்கையில ஒரு கான்பிடன்ட், எப்பவுமே ஒரு நம்பிக்கை உள்ளவங்க, கம்ஃபர்டபுளா, அதாவது வசதியா, இந்த இப்ப இருக்கிற நிலையில நல்ல வசதியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டீயை நடுவுல போடுவாங்க. இந்த டீல இருக்க கோடை வந்து ரொம்ப கீழாக்க போடுறாங்க அப்படின்னு வைங்களேன். சோ இந்த மாதிரி கீழே கோடு போடுறவங்க வந்து வாழ்க்கையில வந்து அதிகமான ஒரு நல்ல ஒரு உற்சாகம் இல்ல அவங்க கிட்ட. எப்பவும் ஒரு கீழே தன்னை பத்தின ஒரு சுயமரியாதை அதிகமா இல்ல, தங்களை ஒரு குறைச்சே மதிப்பிடுறாங்க எப்பவுமே அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி டீயோட கோடு வந்து கீழே போடுவாங்க. அடுத்த ஆங்கில எழுத்து ஜி, ஸ்மால் லெட்டர் ஜி அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி நம்ம போடும்போது இந்த வளைவு பாத்தீங்களா, இந்த வளைவு அப்படிங்கிறது சில பேர் இந்த அளவுக்கு குண்டா போடுவாங்க, சில பேர் வந்து இந்த வளைவு சின்னதா போடுவாங்க, சில பேர் ஜிய இப்படி கூட போடுவாங்க. சோ இப்போ இதுல என்ன விஷயம்னா, எந்த அளவுக்கு நீங்க குண்டா இந்த வளைவை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பாங்க. சோசியல், நல்ல சமுதாயத்துல நல்லா பழகக்கூடியவர். இந்த மாதிரி சின்னதா லூப் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. இந்த ஜிக்கு ஃப்ரெண்டே தேவையில்லை. ஆனா இப்போ கடைசி பகுதிக்கு வருவாங்க. சில பேரோட ஹேண்ட் ரைட்டிங்ல சில அறிகுறிகள் தெரியும். இந்த அறிகுறிகள் வச்சு அவங்களுக்கு வந்து சில கிரிமினல் எண்ணங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேரு ஃபீலான்ஸ் கிளா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபீலான்ஸ் கிளா நகம். சோ ஒரு நகம் மாதிரி ஒரு கர்வு கீழே, அந்த லெட்டரோட கீழே, அந்த எழுத்தோட கீழே தென்படும். உதாரணத்துக்கு இந்த ஜியை வந்து இப்படி போட்டு இந்த கர்வை இப்படி கூட போடுவாங்க. சில பேர் ஒய்ய கூட இது மாதிரி போட்டு ஒய் இப்படி போடுவாங்க. சோ இந்த நகம் மாதிரி, இந்த கிளா மாதிரி ஒரு ஷேப் வருது பாத்தீங்களா, இதுதான் ஃபீலான்ஸ் கிளா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபீலான்ஸ் கிளா வந்து கிரிமினாலஜில அதிகமா இதை பாக்குறாங்க. சோ இது மட்டும் இல்லாம இந்த ஜியை வேற மாதிரி கூட போடுவாங்க. பாத்தீங்களா, இந்த ஜியை வந்து இப்படி கூட போடுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அறிகுறி. இந்த மாதிரி எழுதக்கூடியவங்க வந்து நார்மல் மனிதர்கள் கிடையாது. பொதுவாகவே வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கிராஃபாலஜி ஆராய்ச்சியோட முடிவு. நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத கூட இது வரைக்கும் நான் சொன்ன பாயிண்ட வச்சு நீங்க தீர்மானிக்கலாம். உங்க கையெழுத்து மூலமா கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான சூழ்நிலை நிலவுதா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். கடைசியா இன்னொரு விஷயம், டாக்டர்கள் வந்து இப்போ கையெழுத்து வந்து சுத்தமா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்றீங்க. அது மிகப்பெரிய தப்பு.
கண்டிப்பா டாக்டர்கள் சைடு அதை கண்டிப்பா கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு புரியுற மாதிரி தான் எழுதணும். தயவு செஞ்சு இந்த டாக்டர்கள் யாராவது தப்பி தவிர இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கையெழுத்தை மாத்த முயற்சி பண்ணுங்க. அட்லீஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் சைட்லயாவது மாத்த முயற்சி பண்ணுங்க. அப்படி மாத்த முடியலனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, டைப்டு பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டாவே கொடுங்க, அது இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.